கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய மகா பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மகா உன்னதருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும் அவற்றை கேட்பதற்கும் தேவன் கிருபை பாராட்டியிருக்காங்க. அந்த வகையிலே இந்த நாளிலும் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் மேலும் நம் கர்த்தருடைய அடிச்சோட்டை பின்பற்றும் வண்ணமாக நாம் பார்க்க போற இந்த ஒரு தலைப்பு சகோதர அறிவுத்தனமாக யாரிடத்தில் போவோம் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையிலே இந்த ஒரு சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு அன்பான சகோதர சகோதரர்களே. அப்ப இந்த ஒரு வார்த்தை நம்ம பார்க்கும்போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருந்த காலத்தில் அங்கு சீசர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சீசர்கள் சொல்லிட்ட ஒரு பதிலாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்முடைய கர்த்தருடைய நாட்கள்லே அந்த சீசத்துவத்தின் முக்கியத்துவத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சீசர்களுக்கு அங்க அதிகம் புரிய வைக்க வண்ணமாக அவருடைய போதனை அவர்கள் மத்தியில கடந்து போகக்கூடியதாக இருந்தது அப்படின்றத நான் புரிந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்ப நம்முடைய பாடத்தினுடைய சூழ்நிலையை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம் கர்த்தருடைய காலத்துல கர்த்தரோடு கூட இருந்து இந்த ஒரு பாடத்தை கேட்பது போல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக காணப்படணும். ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் நம்மிடம் இந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்க அப்படின்னா, நம்முடைய பதில் எப்படிப்பட்டதாக அங்க காணப்படும் அப்படின்ற விதத்துல நம்முடைய சத்திய நோக்கம் நம்ம கேட்கக்கூடிய அந்த செவி அங்க காணப்படக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்கிற நண்பர்களே. ஸோ இந்த ஒரு ஆதார வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 65 68 வசனங்கள். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. போதுங்க சிஸ்டர். பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தையை பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய சீசர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அநேக வேளையில் ரொம்ப எச்சரிப்பான சத்திய வார்த்தைகளை அவர் கொடுத்து பிதாவின் சித்தத்தின்படி நடப்பதற்கும் கர்த்தரை பின்பற்றுவதற்கும் ஏதுவாக அவரை வழிநடத்தக்கூடியவங்களாக அங்க இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல சீசர்கள் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு புடைத்தெடுத்தலின் வேலையை அது செய்யக்கூடியதாக அங்க காணப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த புடைத்தெடுத்தலின் வேலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் ஒரு கணிசமான அளவில் உண்மையான தேவ ராஜ்யத்தை பற்றியும் அந்த தேவ ராஜ்யத்தில் தேவன் ராஜரீகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு மகத்துவத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க இருந்தாங்க அப்படின்னு நான் பார்க்கிறோம். ஸோ அப்படி புரிந்து கொண்ட வேலையிலும் கர்த்தருடைய சில போதனைகள் சீசர்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, கடிந்து கொள்ளும் வண்ணமாக அங்க காணப்பட்டது. ஸோ இந்த போதனையை கேட்ட ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஆரம்பத்துல பார்க்கிறோம், ஸோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த மனுஷன் பேசுகிறபடி ஒருவனும் ஒரு காலும் என்ன பண்ணலைங்க, பேசினதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்ப இந்த ஒரு வார்த்தையை கேட்டு திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்லக்கூடியவங்களாகவே காணப்பட்டுட்டாங்க. ஸோ அப்படி பின் சென்றுட்ட ஜனங்கள்ல சிலர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவரை பின்பற்றக்கூடியவங்களாக அங்க காணப்படலை அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தர் அன்று நமக்கு தேவையான மாம்சீக ஆகாரத்தை கொடுப்பார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு போனவங்க உண்டு. சில தங்களுடைய மாம்சீக சரீரம் சில சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவரை பின்பற்றினவர்களும் உண்டு. சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏதாவது ஒண்ணு கர்த்தரிடமிருந்து என்ன பண்ணுங்க, ஒரு அற்புதம், ஒரு ஆச்சரியம் நமக்கு நடக்கும். இதன் மூலம் நம்ம ஐஸ்வர்யவான்களாயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடும் கர்த்தரை பின்பற்றினவர்கள் அங்க உண்டு அப்படின்னு நான் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்ப இந்த சூழ்நிலை அங்க கடந்து போகும்போது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ராஜ்யம் அங்க எப்படி ஒரு அளவுக்கு பெருகினதோ, அதே அளவுல இவருடைய உபதேசத்தை கேட்ட ஜனங்கள் சிலர் பேர் என்ன பண்ணாங்க, இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு
அவரை விட்டு பின்வாங்கவும் அங்க செய்தாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப பாருங்க, அந்த சூழ்நிலையில அநேகர் அவருக்கு செவி கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரை விட்டு விலகி போனதையும் அங்க பார்க்கக்கூடியவங்களாக நம்ம காணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப இந்த சூழ்நிலை ஒருவேளை இப்ப நாமும் கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவருடைய பாதையில் நடக்கக்கூடியவங்களாக காணப்படுறோம். ஒருவேளை நாம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கல அப்படின்னா, இப்ப கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறாங்க, "நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா?" அப்படின்னு கேட்டா, நம்முடைய பதில் என்னவா இருக்குங்க? போக மாட்டோம். அப்ப ஏன் போக மாட்டோங்க? ஜீவ வசனம் அவரிடம் உண்டு. அவருடைய சமூகத்தில் நமக்கு உண்டு அப்படின்னு நான் பார்க்கிறோம். அப்ப போனவர்கள் எதை நோக்கி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, அவர்கள் எதற்காக போயிருப்பாங்கங்க? அவங்களுடைய மாம்சீக நோக்கங்கள் நிறைவேறும் வண்ணமாக கர்த்தரிடத்தில் இனி எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதையும், அதேபோல இவருடைய உபதேசம் நமக்கு ரொம்ப கருகலாகவும், நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததுமாகவும் அங்க காணப்படுது அப்படின்றத அவர்கள் அறிந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க பின்வாங்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டாங்க. ஸோ அதற்கு அவர்கள் சொல்லிட்ட காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்ன சொன்னாங்க அவங்க பின்வாங்கி போகும்போது? இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், இவன் எதை எதையோ உளறுறான் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரை இப்ப அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள் தான் என்ன பண்ணாங்க? தூற்றக்கூடியவங்களாகவும் அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அநேக வேளையில இத வந்துட்டு ஆசாரியர்களும், அங்க வேத பாரர்களும், பரிசேயர்களும் சொன்ன விஷயத்தை இந்த ஒரு ஜனங்கள் நம்பக்கூடியவங்களாக அங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கர்த்தருடைய போதனை அவர்களுக்கு புரியலைங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய போதனையை புரிந்து கொள்ளும் வண்ணமாக, அவரை பின்பற்றும் வண்ணமாக அவர்கள் என்ன பண்ணல? அவருக்கு பின் செல்லல. அதனால இவங்களுக்கு கர்த்தருடைய உபதேசம் அங்க புரியல. கடினமான உபதேசமாக அங்க காணப்பட்டது அப்படின்றத புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ வேறு சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய போதனை முழுமையாக நீதிக்கும், பாவத்திற்கும், தேவனுக்கும், உலகப் பொருளுக்கும் உள்ள அந்த ஒரு வேறுபாட்டை தெளிவாக பிரித்து காமித்தது நிமித்தம், அதாவது தேவ ஜனங்கள் நீதியா தான் நடக்கணும். பாவத்துக்கு கடந்து போகக்கூடாது அப்படின்னா, அப்ப பாவத்துல இருக்கவங்களுக்கு என்ன இடிக்குங்க? நீதியை கடைப்பிடிப்பது அங்க இடிக்கக்கூடியதாக அங்க இருக்கு. அவங்களுக்கு ஒரு கடினமான காரியமாக அங்க இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க உலகத்தை விட்டுட்டு கர்த்தரைத்தான் முழுமையாக பின்பற்றணும் அப்படின்னா, அவர்களுக்கு அந்த ஒரு உலக காரியங்கள் எப்படி இருந்திருக்குங்க? ரொம்ப இனிமையா இருந்திருக்கும். ஸோ அதை விட்டுட்டு கர்த்தரை பின்பற்றுவது அவர்களுக்கு இலகுவான ஒன்றாக அங்க இருந்திருக்காது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அப்ப பாருங்க, இந்த பிரித்தெடுத்தல் கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்கு அநேக வேளையில் அவர்களை இப்படியாகத்தான் கொண்டு போகக்கூடியதாக அங்க காணப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப நம்ம மத்தியில வந்து, நீங்க உலகத்துல உங்களுக்கு உண்டானத விட்டுட்டு என்ன பின்பற்றுங்க அப்படின்னா, எத்தன பேர் நம்ம வந்துட்டு முழுமையா விட்டுட்டு பின்பற்றுவோங்க? யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. பிரதர் நாங்க இப்பயும் அப்படிதாங்க பிரதர் இருக்கோம் அப்படின்ட்டு. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அது கடினம் தான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஸோ அப்படியாக உலகத்திற்கு உண்டான நம்முடைய அனைத்து காரியங்களையும் விட்டுட்டு, நாம் நம்மை ஜீவபலியாக கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அப்ப இந்த ஒரு சிறுமந்தை எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தங்கள் ராஜ்யத்திற்கு தகுதியாகும்படி, ஸோ தங்களுடைய மாம்சம் விரும்பக்கூடிய அனைத்து காரியங்களையும் அங்க விட்டுட்டு தான் கர்த்தரை அங்க பின்பற்றக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு தகுதி நிலைக்கும், தரநிலைக்கும் நம்ம கடந்து வரக்கூடியவங்களாக காணப்படணும் அப்படின்னா, அவருடைய உண்மை சீசர்களாகிய நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலத்துல அப்படியாகத்தான் வாழக்கூடியவங்களாக இருக்கோம். ஸோ அவர்களுக்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் அங்க கிடைக்கக்கூடியதாகவும் அங்க காணப்படுது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அப்ப நம்ம எத்தனை பேர் இப்படியாக அங்க கடந்து வரோம் அப்படின்றத நாம் நிதானிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அப்ப கர்த்தருடைய சீசர்கள் மத்தியில இந்த ஒரு புடைத்தெடுத்தலும், இந்த ஒரு சோதனைகளும், இந்த ஒரு சுவிசேஷகம் முழுவதும் அங்க தொடரக்கூடியதாகத்தான் அங்க காணப்படும். அநேகருக்கு இந்த ஒரு சோதனை, இந்த ஒரு புடைத்தெடுத்தல் எப்படியாக அங்க காணப்படும் அப்படின்னா, நேரடியாக வராதுங்க. அது மறைமுகமாக நம்மை புடைத்தெடுக்கக்கூடியதாக அங்க காணப்படும். ஸோ சில வேளையில நாம் அறிந்திருந்த நேரத்தில் அந்த ஒரு புடைத்தெடுத்தல் நம்மை கடந்து வரக்கூடியதாக அங்க காணப்படும்.
ஸோ அதுல நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கோம் அப்படின்றத நம்ம அங்க கண்டுணரக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த ஒரு புடைத்தெடுத்தல் யாருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேய்ப்பருடைய குரலை சரியாக யார் கவனித்து வழிநடத்தப்படக்கூடியவங்களாக காணப்படுறாங்களோ, அவர்களுக்கு மட்டுமே என்ன பண்ணும்னா, இந்த ஒரு புடைத்தெடுத்தல் கடந்து வரக்கூடியதாக அங்க காணப்படும். அப்ப தூற்றும்போது நம்ம வெயிட்டாக, கனமுள்ள ஒரு மணியாக அங்க காணப்பட்டோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படும். ஒருவேளை நாம் பதராக இருந்தோம் அப்படின்னா, எப்படி கர்த்தருடைய உபதேசம் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் அவரை விட்டு பின்வாங்கக்கூடியவங்களாக காணப்பட்டாங்களோ, அதேபோல நம்முடைய ஜீவியமும் அங்க பின்வாங்கக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. இப்ப பாருங்க, இந்த ஒரு மனுகுலத்தை சாத்தான் எப்படித்தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்பம், ஐஸ்வர்யம், உலக நாணம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக வேலைகள் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க உலகத்தின் பார்வையிலே நடங்க. கர்த்தரை பின்பற்றினா நீங்க தரித்திரர் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான், அங்க வழிநடத்தக்கூடியவராகவும் அங்க இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ இதில் அநேகர் எப்படி சிக்கிக் கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பேதுரு போல இருக்கிறவங்க தைரியமா சொல்லுவாங்களாம், "ஆண்டவரே, நாங்க யாரிடத்தில் போவோம்? உங்களிடத்துல தான் நித்திய ஜீவ வார்த்தை உண்டு" அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேள அந்த ஒரு வாலிப வயதில் காணப்படக்கூடியவங்க, இவருக்கு என்னப்பா எல்லா இன்பத்தையும் பெற்றிருக்காரு. அதனால இவர் கர்த்தரை பின்பற்றுவாரு. நம்ம இப்பதான் ஒரு இளமையான வாலிப பிராயத்துல இருக்கோம். நம்ம இன்னும் என்ன பண்ணலைங்க? உலகத்தின் நன்மையானவைகளை அனுபவிக்கவில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு எண்ணம் அங்க ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அதான் சகோதரர் சொல்றாரு, வாலிபர்களுக்கும், அனுபவமற்றவர்களுக்கும் பற்பல கவர்ச்சியான விஷயங்கள் இந்த ஒரு உலகத்தில் ஈர்க்கக்கூடியதாகத்தான் அங்க காணப்படும். ஒருவேளை இந்த ஒரு கவர்ச்சியில நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய விசுவாச கப்பல் அங்க பாறையில அடிபடக்கூடியதாகவும், அதேபோல நம்முடைய விசுவாசமே நம்மை விட்டு ஒழிந்து போகக்கூடியதாகவும் அங்க இருக்கும் அப்படின்றத கர்த்தர் அங்க நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியவராக அங்க காணப்படுறார் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அப்ப யார் ஒருவர் தங்களுடைய மாம்சீக சொந்த மனித சுபாவத்தை விட்டுட்டு, அந்த ஒரு ஆசைகள் முற்றிலும் நம்பத் தகுந்தவைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை பின்பற்றுறார்களோ, அவர்களுக்கே அங்க கர்த்தர் உண்மையான ஒரு வழிநடத்தலை கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ பின்பு அந்த ஒரு மேய்ப்பனுடைய குரல் யாருக்கு மாத்திரமே அது கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படி உலகத்தை விட்டு கர்த்தரை பின்பற்றுபவர்களுக்கே அங்க கிடைக்கக்கூடியதாகவும் அங்க காணப்படும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப எத்தனை பேர் நம்ம இப்படியாக கர்த்தருடைய உண்மை சீசர்களாக கர்த்தரை நோக்கி அங்க வழிநடத்தப்படக்கூடியவங்களாக இருக்கும் அப்படின்றத நாம் நிதானிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப சிறுமந்தைக்கே இந்த ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சிறுமந்தை எப்படி கர்த்தரை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அங்க சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வாசிக்கலாம் பாருங்க. ஓ, எத்தனை பேர் தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து வழி விலகி போகின்றனர்! எத்தனை பேர் பரலோக நகரத்திற்கான பாதையிலிருந்து இவ்வாறு தடம் புரள்கின்றனர்! எத்தனை பேர் முடிவில் முற்றிலும் வேறு ஒரு திசைக்கு திருப்பப்படுகின்றனர்! எத்தனை பேர் இவ்வாறு பின்வாங்கி அவருடனே கூட இனி நடவாமல் போகின்றனர்! அதே சமயம் மேய்ப்பரை இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவும், அவருடைய வழிகளில் நடக்கவும், இறுதியாக அவரோடு பரலோக ராஜ்யத்தை அடையவும் நாளுக்கு நாள் தொடர்ந்து அவரை பின்பற்றுகிறவர்கள் எவ்வளவு சொற்பமாக இருக்கின்றனர்! அவர்கள் ஒரு சிறு மந்தையே. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப ஒருவேளை நாம் கர்த்தரை பின்பற்றக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டோம் அப்படின்னா, அப்ப நமக்கு கவர்ச்சியாக தோன்றக்கூடிய அனைத்து வழிகளையும் நாம் விட்டுவிட்டு, உண்மையாக கர்த்தரை பின்பற்றக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இறுதியாக அவரோடு கூட அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னா, நம்ம முற்றிலும் உலக காரியங்களை, அங்க சுய இச்சைகளை விட்டுவிடக்கூடியவங்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப கர்த்தருடைய அந்த ஒரு செய்தியும், அவருடைய வழிநடத்தலும் ஒரு சில வகுப்பாரை அங்க கவர்ந்து இழுக்கக்கூடியதாக அங்க காணப்படுது. யாருக்கு மாத்திரம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் அதிகமாக செவிசாய்க்கக்கூடியவங்களாக காணப்படுறாங்களோ, அவர்களுக்கு மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தை ஒரு கவர்ச்சியை அங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஐக்கியம் நமக்கு கவர்ச்சி கொடுக்கலன்னா, நம்முடைய கவர்ச்சி எங்க இருக்குங்க? பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, அதான் கர்த்தர் அங்க சொல்லும்போது, சகோதரர் அங்க சொல்லும்போது சொல்றாரு, "ஒருவேளை
கர்த்தருடைய வார்த்தை நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடியதாக அங்க காணப்படல. ஸோ நாம் கர்த்தருடைய வார்த்தையை அங்க தள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னா, நாம் அநேக விதத்துல கர்த்தருடைய வார்த்தை கடினமானதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோங்க? பின்வாங்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் நண்பர்களே. அப்ப பாருங்க, இவர்கள் தான் என்ன புரிந்து கொள்றாங்க அப்படின்னுட்டு அங்க சகோதரர் சொல்றாருன்னா, ஸோ கர்த்தருடைய வார்த்தை நம்ம கவர்ந்து இழுப்பதற்கு பதிலாக உலகத்தின் அந்த ஒரு ஈர்ப்பு நமக்கு அங்க அதிகமாக இழுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, அப்ப நாம புரிஞ்சுக்கலாம், நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடியவங்களாகவும், உலகத்தின் காரியங்கள் நம்மை இழுக்கக்கூடியதாகவும், ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தப்படக்கூடிய இந்த சிறுமந்தை வகுப்பார் உலகத்தின்பால் அங்க இழுக்கப்படக்கூடியவங்களாக காணப்படுறோம் அப்படின்றத நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஒரு கவர்ச்சி நமக்கு சத்தியத்தின் மீது காணப்பட்டிருக்கு, சத்தியத்தின் மீது இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, அப்ப பேதுரு போல நாமளும் சொல்லலாம், உங்கள்ட்ட தான் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. உங்களை பின்பற்றினோம் அப்படின்னா, எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜனங்களாக நாம் அங்க காணப்படுவோம் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. சரி, இந்த ஒரு புடைத்தெடுத்தல் எந்த காலத்துல இருந்து நமக்கு கடந்து வரக்கூடியதா இருக்குங்க? இந்த ஒரு புடைத்தெடுத்தல் எந்த காலத்துல இருந்து நமக்கு கடந்து வரக்கூடியதா இருக்குங்க? அப்படின்னா, அப்ப இந்த ஒரு சுவிசேஷ யுகம், கர்த்தர் அவருடைய சீசர்களுக்கு என்னைக்கு இந்த ஒரு புடைத்தெடுத்தலின் சத்தியத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரோ, அதிலிருந்து கடந்து வரக்கூடியதாக காணப்படுது. ஸோ அதிலிருந்தே நமக்கு அநேக பாடங்களையும் அவர் கொடுத்து வரக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ அந்த வேளையில நம்ம பார்க்கும்போது, அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்கள் கர்த்தரோடு கூட எப்படி நடந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்றோங்க? நன்கு புரிந்து வைத்திருக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்கோம். ஒருவேளை அந்த காலத்திலே கர்த்தரை விட்டு பின்வாங்கினவர்கள் எப்படியாக இருந்தாங்க அப்படின்றதையும் என்ன பண்றாங்க? நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ பாருங்க, அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாத யாவரையும் கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது என்ன பண்றாருங்க? கட்டுகளாக கட்டுவதற்கு அவர் சித்தம் கொண்டவராக அங்க காணப்படுறாரு. ஒருவேளை இந்த ஒரு ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பக்கமே வைத்து அவர் வழிநடத்தக்கூடியவராக அங்க இருக்கார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய சீசர்கள் விஷயத்துல அந்த ஒரு 11 பேரும் எப்படிதான் கர்த்தரை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது வாழ்விலும் தாவிலும் ஸோ எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில வேளையில அவர்கள் இடறி இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை முழுமையாக பின்பற்றக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ அவர்கள் ஒரு தொய்வுக்குள்ளார போனாலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு பாடமாகத்தான் கர்த்தர் அங்க வைத்திருக்கக்கூடியவராக அங்க இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அதான் அங்க சகோதரர் சொல்லும்போது, இந்த ஒரு சுவிசேஷக முடிவை குறித்தும், திருமந்தையினுடைய அந்த ஒரு இறுதியான மகிமை அடைதலை குறித்தும், கர்த்தருடைய காலத்திலே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சீசர்களை கொண்டு நமக்கு பாடமாக அங்க வைத்திருக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அப்ப இவர்களுக்கே அங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டதான அனைத்து காரியங்களும் அது கிடைக்கக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப இவர்களை குறித்தே அங்க சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, என்ன அப்படின்னா வேத வசனங்களை கொண்டு அவர் மேற்கோள் காமிக்கிறாரு. நாமளே வசனங்களை சொல்லிடுறோம் பாருங்க. ஸோ அவர்களை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒரு நாளும் கூடாது அப்படின்றாரு. ஸோ யாரை அப்படின்னா, கர்த்தருடைய உண்மையான அடிச்சூட்டை பின்பற்றக்கூடியவர்களை என்ன பண்ண முடியாதுன்னா, அவருடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக்கொள்ள முடியாது அப்படின்றத அங்க கர்த்தர் விளக்கக்கூடியவங்களாக காணப்படுறாரு. ஒருவேளை கர்த்தருடைய அடிச்சுவடுகளை சரியாக பின்பற்றி கர்த்தர் விருப்பப்படி செய்தால், கர்த்தருக்கு செவி கொடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய ஆவியை விளையச் செய்து அவருடைய வழிகளில் என்ன பண்றாரு அப்படின்னா, நித்தமும் அங்க நடத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாங்க. ஒரு காலம் அவர்கள் இடறி விழுவதில்லை அப்படின்ற அந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் அங்க கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. அப்ப இவர்களுக்கே அந்த நித்திய ராஜ்யத்திற்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அங்க கொடுத்து வழிநடத்தக்கூடியவராக அங்க இருக்காங்க அப்படின்றத சகோதரங்க வழிநடத்துறாரு. ஸோ இப்ப கேள்வி கேட்குறாங்க, நம்ம எத்தனை பேர் உண்மை சீசர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதியான பாத்திரமாக அங்க காணப்படுறோம் அப்படின்றத எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அப்படின்னா, அதுதான் முன்னாடி சொல்றாரு. ஸோ யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அங்க கவரக்கூடியதாக, அவருடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக காணப்படுறாங்களோ, அவர்களுக்கு மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குங்க?
ஒரு கவர்ச்சியாக, ஒரு இழுக்கக்கூடிய ஒன்றாக அங்க காணப்படுது. ஸோ மற்ற எல்லாருக்குமே அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடியவங்களாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடிய ஜனங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்றத சகோதரர் நமக்கு அங்க வலியுறுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அதனால தான் நமக்கு சொல்றாரு, நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடியவராகவும், அவருடைய அடிச்சுவட்டை முழுமையாக பின்பற்றக்கூடியவங்களாகவும் அங்க காணப்படணும். ஸோ எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு உலக நோக்கத்திற்கென்று இது ஒரு உபதேச பாடம் தான். சகோதர சகோதரர்களுக்கு உபதேச பாடம்னாவே எப்படி இருக்குங்க? கொஞ்சம் ஒரு உற்சாக இழப்பு அங்க காணப்படும். நீங்க தெளிவா கவனிங்க. ஸோ எந்தெந்த விதத்தில நாம் தவறக்கூடியவங்களாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றத, நம்ம பாடத்தினுடைய முடிவுல நாம் அங்க தெரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத பார்க்கிற நண்பர்களே. இப்ப பாருங்க, இவருடைய திட்டவட்டமான முடிவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை பின்பற்றக்கூடியவங்களாக நான் காணப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, ஸோ பின்பு இவருடைய வழிநடத்தல் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு முற்றிலும் பின்வாங்கக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ இவர்களைத்தான் அங்க வசனம் சொல்லும்போது, அவங்க இருமனம் உள்ளவர்களாக காணப்பட்டு, தன்னுடைய வழிகள் எல்லாம் நிலையற்றவர்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்றத சகோதரர் அங்க விளக்கக்கூடியவங்களாக அங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்கிற நண்பர்களே. இப்ப பாருங்க, நம்ப எவ்வளோ முயற்சி செய்தாலும், அந்த ஒரு இருமனம் உள்ளவர்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் இவர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, தேவனுக்கும், உலகப் பொருளுக்கும் நம்ம ஊழியம் செய்ய முடியாது அப்படின்றத அவர்கள் முற்றிலும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவே காணப்படுவாங்க. நாங்க கர்த்தரையும் பின்பற்றுவோம். எங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பங்களையும் என்ன பண்ணுவோங்க, நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம் அப்படின்றத, அவர்கள் புரிந்து கர்த்தரை பின்பற்றக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க அப்படின்ற பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அதுக்கு தான் அங்க சகோதரர் சொல்றாரு, ஒருவேள ஒரு உண்மை சிருஷ்டி ஐக்கியத்துல வந்திருக்கக்கூடிய நாம், அந்த ஒரு உலகம், சுயம் மற்றும் மாம்ச சத்தத்தை கேட்டு, அதற்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டு அப்படின்னா, அதே சமயத்துல நம்ம நல்ல மேய்ப்பருடைய சத்தத்தை என்ன பண்ணிடுவோங்க, நம்ப இழந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப நல்ல மேய்ப்பருடைய சத்தத்தை நம்ம கேட்கல அப்படின்னா, ஸோ அந்த ஒரு புடைத்தெடுத்தலின் காலம் நம்மிடம் கடந்து வரும்போது, நம்ம இப்ப என்னதான் பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி கர்த்தரை விட்டுட்டு அநேக சீசர்கள் அவரை பின்வாங்கி போனாரோ, அவரை விட்டு பின்வாங்கி போனாங்களோ, அதேபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் கேட்ட சத்தியத்தை விட்டுட்டு, அந்த ஒரு உண்மை மேய்ப்பனுடைய சத்தத்தை விட்டுட்டு, நாம் பின்வாங்கக்கூடியவங்களாகவே அங்க காணப்படுவோம் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ ஒருவேளை இந்த ஒரு ஆடுகள் ஒரு உண்மையான தடுமாற்றத்தை அவர்கள் கவனிக்கக்கூடியாதவங்களாக அங்க காணப்படுவாங்க. தங்களுடைய உண்மையான மனதின் நிலைப்பாடுகள் எப்படிப்பட்டது? ஸோ எதற்காக இந்த ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற இந்த ஒரு காரியத்துல எல்லாம் இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தடுமாற்றத்திலேயே அங்க இருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. ஸோ அப்ப உறுதியாக்கப்படாத எந்த ஒரு அர்ப்பணிப்பும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ண முடியாதுங்க, அங்க ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அது ஒரு உண்மையான அர்ப்பணிப்பாகவும் அங்க இருக்காது அப்படின்றத நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அதுதான் ஒரு உண்மை புது சிருஷ்டியினுடைய, உண்மை பரிசுத்தவானுடைய இறுதியான தீர்மானங்கள் அது எப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சகோதரர் சொல்றாரு. ஸோ அப்ப ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்த ஒரு உண்மை பரிசுத்தவான், அநேக சத்தங்கள் அவர்களுக்கு உலகத்திலிருந்து வந்துட்டாலும், இவருடைய செவிகள் அந்த ஒரு உண்மை மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதாகவே அங்க காணப்படணும். ஒருவேள உலகத்தின் சத்தத்திற்கு நாம் செவி சாய்ச்சிட்டோம் அப்படின்னா, நம்முடைய அனைத்து அர்ப்பணிப்பின் தாற்பரியமும் என்ன ஆகுங்க? என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்மை விட்டு கடந்து போகக்கூடியதாகவும், அந்த ஒரு அழைப்பிலிருந்து மேய்ப்பனின் சத்தத்தை விட்டு நாம் பின்வாங்கக்கூடியவங்களாகவும் அங்க காணப்படுவோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அத சொல்லிட்டு தான் சகோதரர் சொல்றாரு, ஒருவேள ஒரு உண்மை ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உலகம் ஒரு வகையில உங்கள ஈர்க்கக்கூடியதாகத்தான் அங்க காணப்படும். உங்க உண்மை மேய்ப்பனுடைய சத்தத்தை விட, நான் என்னாதுங்க, உங்களுக்கு மிக முக்கியம். உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும், உங்களுடைய ஜீவியத்திற்கும் நான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, உலகம் உங்களை ஈர்க்கக்கூடியதாக அங்க காணப்படும். நம்முடைய விசுவாசத்திற்கு எதிராக அநேக வழியில இந்த ஒரு உலகம் ஈர்த்து, நீங்க இப்படியாக வழிநடத்தப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ இதற்கு நீங்க ஒத்துழைக்கும் பட்சத்துல, நீங்க இந்த ஒரு பூமியில எப்படி இருக்கலாங்க? எந்த குறையும் இல்லாத உங்க விசுவாசத்துல நீங்களும் வளரலாம். அதேபோல
இந்த ஒரு உலக ஐஸ்வர்யமும் உங்களுக்கு தேவைதான். இத நிராகரிச்சுட்டு நீங்க உண்மை மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவிசாய்ச்சீங்க அப்படின்னா, நீங்க எப்படிதான் இருப்பீங்க? தரித்திரர் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சத்தம் நம்மை இழுக்கக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்றத பார்க்கிற நண்பர்களே. அதுதான் அங்க சகோதரர் சொல்லும்போது, உலகத்தின் சுயநல சத்தங்கள் அநேக விதத்தில ஆடுகளை அங்க சிதறடிக்கக்கூடியதாக அங்க காணப்படுது. ஒரு உண்மை புது சிருஷ்டி இந்த ஒரு உலக சுயநல சத்தம் என்ன அப்படின்றத புரிந்து, அதிலிருந்து வெளிவரக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. ஒருவேள 2 மனசா கர்த்தரை பின்பற்றக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ஒரு உலகத்தின் செல்வங்கள் நமக்கு இருந்தா, கர்த்தரை என்ன பண்ணிடலாங்க? ஈஸியா பின்பற்றிடலாம். ஒருவேள உலகத்தின் அந்த ஒரு செல்வம், அந்த ஒரு சத்தம் நமக்கு இல்ல அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தா, நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு சத்தமும் நமக்கு கேட்கக்கூடியதாக அங்க காணப்படும். இதற்கு சில புரிந்து கொள்ளுதல் அங்க கடந்து போகக்கூடியதாக இருக்கும். அதான் உலக ஐஸ்வர்யம் நமக்கு சொல்லுங்களாம். எப்படி சொல்லும் அப்படின்ட்டு சகோதரர் அங்க சொல்றாரு பாருங்க. சிலேர் 2ல நம்ம வாசிக்கிற பாருங்க. கூர்ந்து கவனிக்கலாம் நம்ப. ஐஸ்வர்யம் நம்மை அழைத்து தனது பொன்மயமான கவர்ச்சிகளை காண்பித்து மாபெரும் காரியங்களை வாக்களிக்கிறது. அதே சமயம் நமது மத வைராக்கியம் சரியானதே என்றும், ஆனாலும் அது அளவு கடந்ததாகவும் வெறி கொண்டதாகவும் இருக்கிறது என்றும், மேலும் இந்த அளவிற்கு இருந்தால் அது ஐஸ்வர்யத்திற்கு மட்டுமே விரோதமாக இருப்பதாகவும் யோசனை கூறுகிறது. மேலும் ஐஸ்வர்யத்து நிமித்தம் கர்த்தரை விட்டு பிரிவதற்கு கட்டாயம் ஏற்பட்டாலும் கூட அது தற்காலிகமாக மட்டுமே இருக்கும் என்றும், சீக்கிரமே ஐஸ்வர்யத்தை சம்பாதித்த பின்பு மீண்டும் இரட்டிப்பான ஆற்றலுடன் அவரை பின்தொடரலாம் என்றும், அதன் மூலம் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அது யோசனை கூறுகிறது. பிரியமான அன்பு சகோதரர்களே, வாசிச்ச பகுதியே நம்ம நன்கு கவனிச்சிருப்போம். அப்ப உலக ஐஸ்வர்யம், இது ஐஸ்வர்யம் மாத்திரம் அல்ல. எவையெல்லாம் நம்மை உலகத்தின் பால் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக அங்க காணப்படுதோ, அவையெல்லாம் நமக்கு யோசனை கூறுது. யாருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரை பின்பற்றக்கூடிய உண்மை திருச்சபையாருக்கு அவங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு உலக நாட்டம் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, பாருங்க, நீங்க என்னை பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பொன்மயமான அனைத்து காரியங்களையும் நீங்க பின்பற்றிக் கொள்ளலாம். ஆனாலும் இந்த ஒரு மத நம்பிக்கை, உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுங்க? நல்லதுதான். அது உண்மைதான். ஆனாலும் நீங்க அதையே முற்றிலும் பின்பற்றி போனீங்க அப்படின்னா, இந்த ஒரு உலகத்துக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? ஒன்றும் இல்லாதவர்களாக அங்க காணப்படுவீங்க. அதனால நீங்க அவற்றை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு ராஜ்யத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, உங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய இந்த ஒரு செல்வம் என்னதுங்க? முதலாவது தேவை. ஒருவேள இத நீங்க அதிகம் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, பின்பு என்ன பண்ணலாங்க? அந்த ஒரு மத வைராக்கியத்தின்படி அந்த ஒரு ராஜ்யத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அங்க நன்கு நடக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் நீங்க கேட்கக்கூடிய உண்மையான சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு அங்க ஆலோசனை தரக்கூடியதாக இருக்கு. இங்க சகோதரர் சொல்லும்போது இது ஐஸ்வர்யம் மாத்திரம் அல்ல. இந்த ஒரு மாம்சத்தில், உலகத்தில் நாம் விரும்பக்கூடிய எந்த காரியமானாலும் நமக்கு இப்படிதான் ஆலோசனை அங்க தரக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்றத சகோதரர் அங்க வழிநடத்தக்கூடியவராக, அறிவுறுத்தக்கூடியவராக அங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அது சொல்லிட்டு தான் சகோதரர் சொல்றாரு, ஐயோ! எவ்வளவு வஞ்சகமானது. அப்ப பாருங்க, ஒரு உண்மையான ஆட்டை, ஒரு உண்மையான சீசனை இந்த ஒரு உலகம் எப்படியெல்லாம் அங்க தள்ளக்கூடியதாக காணப்படுது. இதற்கு நம்முடைய கர்த்தரும் ஒரு விதிவிலக்கானவர் அல்ல. கர்த்தருக்கும் என்ன இருக்குங்க? இந்த ஒரு சோதனை அங்க நடந்திருக்கக்கூடியதாகத்தான் அங்க காணப்பட்டது. நமக்கு தெரியும். சாத்தான் அவர் வந்துட்டு அந்த தேவாலயத்தின் உப்பரிகை மேல் கொண்டு போய் நிறுத்தி, எல்லாவற்றையும் சுற்றி பாருங்க. இதெல்லாம் யாருக்குங்க? உங்களுக்கு தான் நான் தரப்போறேன். நீங்க என்ன பண்ணுங்க? என்னை பணிந்து கொள்ளுங்க அப்படின்றத பார்க்கிற அன்பானவர்களே. அதே போல தான் கர்த்தருடைய உண்மை புது சிருஷ்டிக்கும் இந்த ஒரு டெஸ்டிங், இந்த ஒரு சத்தம் அங்க கடந்து வரக்கூடியதாக காணப்படும். ஒருவேளை நம் கர்த்தரைப் போல அங்க எதிர்த்து நின்று, தேவன் தராதத நீங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்ட அப்படின்னா, நாம் இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஆடுகளாக அங்க காணப்படுறோம். ஒருவேளை நாம அதற்கு இசைஞ்சிட்டோம் அப்படின்னா, நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய ஆடுகளாக அங்க இல்ல அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே. இத சொல்லிட்டு தான் அங்க சகோதரர் சொல்றாரு. இன்னும் அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
இந்த ஒரு மாய்மாலமான நம்பிக்கையற்ற பொய்யான உலகப் பொருட்களை, ஐஸ்வரியத்தை தேடி ஓடக்கூடிய சூழ்நிலையில தான் அங்க காணப்படுறாங்க. ஆனா உண்மையாலுமே ஐஸ்வரியவான் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய பரலோக தகப்பன் அப்படின்றத பார்க்கிறோம். அவரை உண்மையாக பின்பற்றணும் அப்படின்னா, உண்மையான ஐஸ்வரியவானுக்கு நாம் எப்படி இருக்குங்க? உண்மை பிள்ளைகளாக அங்க காணப்படுறோம். ஸோ அனைத்து ஐஸ்வரியங்களும் நமக்கு தான். இந்த ஒரு உலகத்தில் யாரெல்லாம் இந்த ஒரு உலக ஐஸ்வரியத்தை பின்பற்றாம, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கிறாங்களோ, அவர்கள் பின்பு ராஜ்யத்தில ஒரு பெரிய ஐஸ்வரியவான்களாக இருப்பாங்க அப்படின்றத மறந்து, உலகத்தின் சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்ப உண்மை ஊழியத்தை விட்டுட்டு, பரலோக காரியங்களை விட்டுட்டு, நம்முடைய இருதயத்தில் அன்பை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தீமையை நோக்கி ஓடக்கூடிய காலங்களாக இது காணப்படுது. ஸோ அந்த ஒரு தீமைக்கு உண்மை சிருஷ்டிகள் அந்த ஒரு சிறு மந்தை எப்பொழுதும் எதிர்த்து நிற்கக்கூடியவங்களாகவே அங்க காணப்படணும் அப்படின்றத சகோதரர் சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ எதற்கு இந்த ஒரு உலக இன்பம், உலக ஐஸ்வரியத்தை நோக்கி நாம் ஓடக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னா, எதற்கு நம்ம ஓடுறோங்க? அதாவது கர்த்தருடைய சத்தத்தை விட்டுட்டு, நம்ம உலக சத்தத்திற்கு செவி சாய்க்கிறோம் அப்படின்னா, எதற்கு நம்ம செவி சாய்க்கிறோங்க? பணம் அடுத்ததுங்க. சகோதரர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு. எதற்கு நம்ம ஓடுவோங்க? அப்படின்னா, ஒரு 2 காரியத்தை எங்க சகோதரர் சொல்றாரு. முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம உலக புகழ் பெற்றவர்களாக என்ன பண்ணுங்க? இருக்கணும். இப்ப பில்கேட்ஸ்ங்களா அதிக பணம் வச்சிருக்கிறவரு. உலகத்துல பில்கேட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்க சகோதரர் சொல்றாரு. ஒருவேள நம்முடைய நாட்டம் எதற்காக உலகத்தின் மீது அங்க கடந்து போகக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, நம்ம இது ரீபிரிண்ட்ஸ் 22:57ல அங்க சகோதரர் பேசுறாரு. ஒருவேள நமக்கு உலகம் அங்க ஈர்க்கக்கூடியதாக அங்க காணப்பட்டது அப்படின்னா, நம்ம உலகத்தில் மிக புகழ் பெற்றவர்களாக காணப்படணும். அநேக மனிதர்களிடையே ஒரு பெரும் மதிப்பை நாம் பெறக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு முதலாவது நம்முடைய புகழ் தேவ. இந்த ஒரு புகழ் வேணும் அப்படின்னா, அதற்கு தேவை என்னதுங்க? பணம் தேவ. ஸோ இந்த ஒரு பணம் வேணும் அப்படின்னா, நம்ம முழுமையா இப்ப என்ன பண்ணுங்க? உலக நாட்டத்திற்கும், உலகத்திற்கும் ஊழியம் செய்யக்கூடியவங்களாக அங்கு காணப்படணும். ஸோ இவர்கள் அநேகர் அந்த ஒரு புகழின் உச்சத்திற்கு செல்ல ஆசைப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஆனா, இவர்களை தூண்டி கவர்ந்து இழுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்றதில்ல அப்படின்னா, செவி சாய்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படல. ஸோ இவர்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு பெருமையின் அங்கீகாரத்திற்கு அங்க முத்திரை போடக்கூடியவங்களாகவும், அந்த ஒரு முத்திரையை அவர்கள் தரித்துக் கொள்ளக்கூடியவங்களாகவும் அங்க காணப்படுறாங்க. இவருடைய முழு நோக்கம் எப்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சுயத்துக்கான லட்சியமாகவே அவர்களிடத்தில் காணப்படுதே தவிர, மாறாக சத்தியத்தின்பால் தங்களுடைய செவியை அவர்கள் சாய்க்கிறதில்ல அப்படின்றத பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இன்னும் சிலர் எப்படி நினைக்கலாம் அப்படின்னா, ஒரு கணிசமான அளவிற்கு கூட நமக்கு என்ன ஆகுதுங்க? ஒரு கணிசமான அளவிற்காக கூட நமக்கு உலகத்தின் புகழ் தேவ. ஸோ உலகத்தின் புகழ் இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால ஓரளவுக்கு சேர்த்திக்கலாம் இல்லைங்களா? அப்படின்ட்டு அந்த சத்தமும் நமக்கு கேட்கக்கூடியதாக அங்க காணப்படும். அப்ப அது எப்படிப்பட்ட சத்தம் அப்படின்னு சகோதரர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது ஒரு பொய்யான சத்தம். அது நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை முழுமையாக நீர்த்து போக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்றத உண்மையாலுமே ஒரு உண்மை சிருஷ்டி விரைவில் கண்டு கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப பாருங்க, நம்முடைய முழு நோக்கம் உலகத்தின் பிரகாரம் காணப்படாம, சத்தியத்தின் பிரகாரம் அங்க காணப்படணும். ஒரு உண்மை சிருஷ்டி எப்படியாக அங்க காணப்படணும் அப்படின்ற இறுதியில சகோதரர் சொல்றாரு. இவங்க தெய்வீக ஊழியத்திலும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும், தன்னை முழுமையாக தாழ்த்தக்கூடியதிலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. உலகத்தின் காரியத்தை செய்வதில் எவ்வளோ பெரிய வெகுமதி காணப்பட்டுட்டாலும், அவர்கள் கர்த்தருடைய வேலையை சிறிதளவு செய்தாலும், அவர்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் அங்க கடந்து வரக்கூடியதாக அங்க காணப்படும். அது மாத்திரமே அவர்களுக்கு இந்த ஒரு கனத்தையும், மகிமையும், அழியாமையும் கொண்டு வரக்கூடியதாக அங்க காணப்படும். ஒருவேளை உலகத்துல நம்ம புகழ்மிக்கவர்களாக இருந்தா, அது ஒன்றுக்கும் உதவாதுங்க. அதுதான் எங்க சகோதரர் சொல்லக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. இது முதலாவது பாயிண்ட்ஸா சொல்றாரு. உலகத்தின் பால் ஏன் அவங்களுடைய நோக்கத்தை அங்க செலுத்துறாங்க அப்படின்ட்டு. 2வது காரியம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, சுய திருப்தி. அதாவது எல்லாமே நமக்கு இருக்குங்க. நம்ப இனி எது குறைவுபட்டாலும்,
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கலனாலும் சரி, இந்த ஒரு ஐக்கியம் நம்மை விட்டு கடந்து போனாலும் சரி, நமக்கு என்ன இருக்குங்க? நமக்கு தேவையானது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஒருவர்ட்ட ஒரு சுய திருப்தி காணப்படக்கூடியதாக இருக்கோ, அவங்க பூமியில கோடிக்கணக்கான ஜனங்கள் எப்படி ஒரு சுய திருப்தியோடு கடந்து போகக்கூடியவங்களா காணப்படுறாங்களோ, அந்த வழியில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த ஜனங்களும் என்ன பண்றாங்க? ஒரு சுய திருப்தியில உலகத்தை தான் பின்பற்றக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்களே தவிர, அங்க கர்த்தருடைய சத்தத்தை முழுமையாக கேட்கக்கூடியவராக அங்க காணப்படல அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுதான் சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த ஒரு உலகத்தின் விபரீதத்தை இவர்கள் புரிந்து கொள்ளாத வண்ணம் தங்களுடைய செவியை என்ன பண்றாங்க? அடைத்துக் கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு தெரியும். இந்த ஒரு உலகமும், உலக புகழும், உலக திருப்தியும் இறுதியில எப்படி போகுங்க? ஒன்றுமே இல்லாத அங்க போகும் அப்படின்றத மறந்தவர்களாக, உலகத்திற்கு தங்களுடைய செவியை அங்க சாய்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இவர்களுக்கு இனிப்பாக தோணக்கூடியதோ, இனிமையாக இருக்கக்கூடியதாக காணப்படுதோ, அந்த அளவுக்கு பின்னாடி இது எப்படி ஆகுங்க அவங்களுக்கு? ஒரு கசப்பான காரியமாக மாறும் அப்படின்றத அவர்கள் மறந்தவர்களாக, உலக திருப்திக்கு அங்க கடந்து போகக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்றத, சகோதரர் நமக்கு அங்க வலியுறுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு வீண் ஆரவாரத்திற்கும், வீண் போக்குக்கும், ஒரு புதிய அந்த ஒரு சுய திருப்திக்கும் தங்களுடைய லட்சியங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முழுமையாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருந்து, இவர்களை முழுமையாக கிறிஸ்துவை விட்டு அங்க பின்வாங்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்றத, இங்க நம்ம கவனிக்கிறவங்களாக காணப்படுற அன்பானவர்களே. அப்ப ஒருவேளை உண்மை பரிசுத்தவான்களுக்கு இப்பேற்பட்டதான ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னா, அவர்கள் அதில மிகுந்த ஜாக்கிரதையாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப ஒரு உண்மையான இன்பத்தை, உண்மையான திருப்தியை நாம எங்கு பெற்றுக்கொள்ளலாங்க? சரிங்க பிரதர். நீங்க புகழ்ச்சி வேணான்ட்டீங்க, சுய திருப்தி வேணான்ட்டீங்க. இப்ப ஒரு உண்மையான புகழ்ச்சிய, ஒரு இன்பத்த நம்ம எங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும்? எங்க கிடைக்கும்? பிரியமானவர்களே, அதுக்கு தான் அங்க சகோதரர் சொல்றாரு. அப்ப எந்த ஒரு உண்மை புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க நிலைத்திருந்து, அவருடைய அடிச்சுவட்டை உண்மையாக பின்பற்றக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்களோ, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும், அவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வழிநடத்தலும், அதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு இன்பமும், உலகமே நிரம்பினாலும் கிடைக்கக்கூடாத ஒரு உண்மை இன்பமாக அங்க காணப்படக்கூடியதாக இருக்கு. ஸோ அதில் அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு உண்மை புது சிருஷ்டி கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவராக காணப்படுறாரு. எல்லா வீழ்ந்து போன சூழ்நிலையிலும், எதுவும் இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்காங்க அப்படின்றத அவர்கள் புரிந்து கொள்வாங்க. 2வது கர்த்தரோடு கூட கலந்து அவருடைய வாக்குத்தத்தத்தில் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால, நமக்கு இங்கே கிடைக்கக்கூடியது நிலையற்றது அப்படின்றத அவர்கள் புரிந்து கர்த்தரோடு கலந்து ஆலோசித்து அவருடைய உண்மை பரிசுத்தவான்களோடு நிலைநிற்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. 2 3வது பார்க்கும்போது, அவருடைய உண்மை பரிசுத்தமான ஐக்கியத்தில் என்ன பண்றாங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது, நாளும் அவர்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்தில், அவர்கள் அதிகமான இன்பத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இதுதான் ஒரு உண்மை புது சிருஷ்டிக்கு கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய உண்மையான இன்பமா தவிர, உலகம் என்ன பண்ண முடியாதுங்க. ஒரு இன்பத்தை தரக்கூடியதாக அங்க இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப இந்த ஒரு சத்தம் யாருக்கெல்லாம் கேட்கக்கூடியதாக காணப்படுதோ, அவர்களே நல் மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்கு கவனிக்கக்கூடியவங்களாக இருந்து, அந்த ஒரு சத்தத்தில் வழிநடத்தக்கூடியவங்களாக அங்க இருக்காங்க அப்படின்றத நான் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். ஸோ அடுத்தது அதிலேயே அங்க சகோதரர் சொல்லும்போது, இந்த ஒரு புடைத்தெடுத்தல்லாம் எதுக்கு அங்க கடந்து வரக்கூடியதா இருக்குங்கிறத, நம்ப ஒருவேளை சரியாக கடந்து போனாலும், சரியாக கர்த்தருடைய சத்தத்தில் நான் செவி சாய்த்தாலும், இந்த ஒரு புடைத்தெடுத்தல் ஒரு உண்மை பரிசுத்தவான்களுக்கு வராது இருக்குங்களா? வருது இல்லைங்களா? ஏன் வருதுங்க? நிலை நிற்கிறோமா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க வருது. வேறங்க. அ இன்னும் சுத்திகரிப்பு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அந்த ஒரு புடைத்தெடுத்தல் கடந்து வரக்கூடியதாக காணப்படுது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அங்க சகோதரர் சொல்லும்போது சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம உலகத்துல இருக்கக்குள்ள நம்முடைய சுயநலத்துல வேரூன்றி இருந்தோம் இல்லைங்களா? நம்முடைய புகழ்ல உச்சத்தில் காணப்பட்டிருப்போம் இல்லைங்களா?
அதே போல ஒரு சுய திருப்தி நம்மிடம் அங்க காணப்பட்டிருக்கு இல்லைங்களா? எந்த அளவுக்கு அத நீங்க புடுங்கி போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு அது இன்னும் உங்கள்ட்ட வளருது அப்படின்றத, அந்த ஒரு புடைத்தெடுத்தல் என்ன பண்ணுங்க? உண்மையாலுமே அங்க சோதிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னும் நம் பட்சத்தில், நம் மத்தியில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம முழுமையாக நம்முடைய புகழை புடுங்கி எறியாதவர்களாகவே என்ன பண்றோங்க? இருக்கோம் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ அதேபோல நம்மள்ட்ட அந்த ஒரு சுய திருப்தி, சுயநலம் இல்லன்னு நம்ம சொல்ல முடியுங்களா? அப்படின்னா, ஸோ அதை எந்த அளவுக்கு ஒரு உண்மை பூசிஷ்டி நாம் பிடுங்கி எறியக்கூடியவங்களாக காணப்போறோம் அப்படின்றதுக்காகவே, இப்பேற்பட்டதான ஒரு புடைத்தெடுத்தல் நம் மத்தியில் அங்க கடந்து வரக்கூடியதாக இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இன்னும் அநேக காரியங்கள் அங்க சகோதரர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய சுயநலம், மனநிலை, நம்முடைய ஆசைகள், நம்முடைய உலக பிரகாரமான உணர்வுகள், நம்ப உலகத்தில் பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தானங்கள், இவை எல்லாவற்றையும் நம்ம எந்த அளவுக்கு நம்மை விட்டு எடுத்து போடக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கோம் அப்படின்றத நிதானித்து, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஒரு உண்மை பூசிஷ்டி எந்த அளவுக்கு அவங்க இரக்கத்தையும், தேவன் மீதான அன்பையும், நீதியின் மீதான அந்த ஒரு அன்பையும், சக மனிதர்கள் மீதான ஒரு அன்பையும் காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்றத, இந்த ஒரு புடைத்தெடுத்தல் அங்கு நன்கு கவனிக்கக்கூடியதாகவே அங்கு காணப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப மாம்சத்தில் இருக்கும்போது நம்முடைய கர்த்தருக்கும் இப்பேற்பட்டதான காரியங்கள் அங்கு கடந்து வரக்கூடியதாகத்தான் அங்கு காணப்பட்டது. அதேபோல அவருடைய உண்மை அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு பரிசுத்தவான்களுக்கும் இது அவசியம் அப்படின்ற அறிந்து தான் கர்த்தர் தேவன் என்ன பண்றாருன்னா, இப்பேற்பட்டதான ஒரு புடைத்தெடுத்தலை அங்க கொடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாரு. அப்ப பாருங்க, பொதுவாகவே உலகத்துல சுயநல போக்கு அதிகமாக அங்க காணப்படும். ஆனா ஒரு உண்மை பூசிஷ்டி இப்பேற்பட்டதான எண்ணத்திற்கு அங்க செவி சாய்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்திலிருந்து இவர்கள் விலகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்றத நம்ம அநேக விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அதற்கு மாறாக நாம் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் நீதியிலும், அன்பிலும் வேரூன்றி நிலையாக உறுதியான குணலட்சணத்தை அதிகமாக ஸ்தாபிக்கக்கூடியவங்களாகவும், வளர்த்துக் கொள்ளக்கூடியவங்களாகவும் அங்கு காணப்படணும். அதற்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய மாம்சீக பலவீனங்களையும், நம்முடைய உலக நண்பர்களையும், பொதுவாக உலகத்தில் எவையெல்லாம் நம்மை தூண்டி இழுக்கக்கூடியதாக அங்கு காணப்படுதோ, அவற்றையெல்லாம் முதலாவது என்ன பண்ணுங்களாங்க? பிடுங்கி எறியக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ அவற்றை நாம் சரியாக செய்யும் பட்சத்தில, சகோதரி சொன்ன மாரி, அந்த ஒரு உண்மை குணலட்சணத்தில நாம் நன்கு வளர்ச்சி அடையக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம். ஸோ இவர்களே அங்க ஜெயம் கொண்டவர்களாகவும் அங்க காணப்பட முடியும் அப்படின்றத, அங்க சகோதரன் நமக்கு வலியுறுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. இப்ப பாருங்க, நாம கேட்கலாம், நம்ம எந்த அளவுக்கு முன்னேறக்கூடியவங்களாக காணப்படுறோமோ, அந்த அளவுக்கு உலகம் நம்ம ஈர்க்கக்கூடியதாகத்தானே செய்யுது. ஏன் இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு டெஸ்டிங் அங்க கடந்து போகக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு அப்படின்னா, ஸோ நமக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கும் இப்பேற்பட்டதான சோதனை அங்க கடந்து வரக்கூடியதாகத்தான் அங்க காணப்பட்டது. ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம். அங்க சகோதரர் சொல்லும்போது உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 13:3. உபாகமம் 13:3. அந்த அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் எப்படியாக அவருடைய வழிநடத்தலை கொடுத்து அங்க வழிநடத்தக்கூடியவராக அங்க இருந்தாரோ, அதேபோல நமக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு முழுமையான இருதயத்தோடு, ஒரு முழுமையான வாஞ்சையோடு கர்த்தரை நாம் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கோம் அப்படின்றத அறிந்து கொள்வனமாக, இன்னும் ஒரு புதுசிருஷ்டிக்கு, ஒரு உண்மை புதுசிருஷ்டிக்கு மத்தியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு புடைத்தெடுத்தல் அங்க கடந்து போகக்கூடியதாக அங்க காணப்படுது. ஸோ அது யாருக்கு மாத்திரமே கடந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சகோதரர் சொல்லும்போது, ஸோ தங்களுடைய மாம்ச சித்தத்தை முழுமையாக விட்டுட்டு கர்த்தருக்கென்றே தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக காணப்படுறாங்களோ, அவர்களுக்கே கடந்து வரும் அப்படின்றதையும் சகோதரர் சொல்றாரு. ஒருவேளை நமக்கு வரல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாங்க? இன்னும் தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக நம்முடைய
காரியங்களை நாம் விட்டு விடல அப்படின்றத அங்க புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பாருங்க, எப்படி நிழலாக மாம்சீக இஸ்ரவேலருக்கு இப்பேற்பட்டதான அந்த ஒரு இருதயத்தை சோதிப்பதற்கு தேவன் சில காரியங்களை வைத்திருந்தாரோ, இந்த ஒரு சுவிசேஷ யுகம் முழுவதும் உண்மை இஸ்ரவேலராகிய நம்மை குறித்ததான அந்த ஒரு தெய்வீக நோக்கமும், தெய்வீக வழிநடத்தலும் அவருடைய ஜனங்கள் மத்தியில கடந்து போகக்கூடியதாகத்தான் காணப்படுது. அப்போ அந்த ஒரு அன்பின் அளவையும், நம்முடைய பலத்தையும் அறிந்து கொள்வனமாக கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த ஒரு டெஸ்டிங்கை நம் மீது, நம் மத்தியில அங்க வைக்கக்கூடியவங்களாக அங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப யாருக்கே இந்த ஒரு உண்மையான ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, அவ டெஸ்ட் பண்ணி, சோதிச்சு யாருக்கு வழிநடத்தலை கொடுக்குறாங்களோ, அவர்களுக்கே இந்த ராஜ்யம் அங்க கொடுக்கப்படும் அப்படின்றதையும் கர்த்தர் அங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. நம்ப அடுத்த ஸ்லைட்ல வாசிக்கலாம் பாருங்க. இவ்வாறாக குணலட்சணத்தை விருத்தி செய்தவர்கள் மாத்திரமே உலகை ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க முடியும். மற்றும் அத்தகையவர்கள் மாத்திரமே ராஜ்யத்தில் கர்த்தரால் அவருக்கு உடன் சுதந்திரராக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே கர்த்தர் தம்மோடு உடன்படிக்கை செய்கிறவர்களை மாத்திரம் தேடாமல், மாறாக சோதனைகள், ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சிகிச்சையின் பாடங்கள் மூலமாக தம்முடைய ஜனங்களை சோதிக்கவே தேடுகிறார் என்பதை இதன் மூலம் காணலாம். அதாவது அவர்களை சோதித்து கண்டறிந்து தமது சொந்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்தெடுக்கிறார். அவர்கள் சுய சித்தத்தில் உறுதியாக இருப்பவர்களாகவும், மாம்சத்தின்படி பலமுள்ளவர்களாய் இல்லாமல் மாம்ச சித்தத்தை விட்டுவிட்டு கர்த்தர் என்று தங்களையே முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் ஆவார்கள். அதனால் அவர்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவார்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சகோதரி வாசிச்ச காரியத்தை நம்ம கேட்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருப்போம். ஸோ எந்த அளவுக்கு நம்முடைய அனைத்து காரியங்களையும் நம்ம விட்டுட்டு, கர்த்தரை நாம் பின்பற்றக்கூடியவங்களாக காணப்படுறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நம்மை சோதித்து, கண்டறிந்து, அவருடைய உண்மையான ஊழியத்திற்கு நம்மை பிரித்தெடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ நம்முடைய சுய சித்தத்திலேயோ, நம்முடைய புகழ்லையோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக காணப்பட்டுடக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் தத்தம் செய்த ஜனங்களாகவே அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். மாறாக எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஒரு ராஜ்யம் கொடுக்கப்படும் அப்படின்னா, நம்ம அடுத்த ஸ்லைடுல வாசிக்கலாம் பாருங்க. 4வது ஸ்லைடு. எப்படிப்பட்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படும்? அவர் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற யாவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றும், முழுமையான அர்ப்பணிப்பின் உடன்படிக்கை செய்த அநேகர் அதை காத்துக்கொள்ள தவறி அதன் தேவைகளுக்கும் கீழ்ப்படிய தவறுவார்கள் என்றும், அவர்களது தோல்வியானது அவர் மீது உள்ள அன்பின் குறைபாட்டை சுட்டிக்காட்டும் என்றும், தங்கள் இருதயங்களில் சுய சித்தமானது இன்னமும் ஆளுகிறபடியால் தேவனுக்கு 2ஆம் இடத்தை மட்டுமே கொடுக்கிறார்கள் என்றும் கூறுகிறார். ராஜ்யமோவென்றால் தேவனுடைய கிருபையினால் இருதயத்தில் கர்த்தராகிய இயேசுவைப் போலவே மாறி, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை நேசித்து, கர்த்தாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டுமே அது குறிக்கப்பட்டுள்ளது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நமக்கு இந்த ஒரு உலகத்தின் மீது சில லட்சியங்கள், நோக்கங்கள் அங்க காணப்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு உண்மை புது சிருஷ்டி எப்படியாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய இருதயங்கள்ல முழுமையாக சுய சித்தத்தை எடுத்து போட்டு, தேவ நோக்கத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தேவன் பட்சத்துல அவர் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, முழுமை, முழு இருதயம், முழு நோக்கம், முழு சித்தம் அப்படின்றத நான் பார்க்கிறேன் நண்பர்களே. ஸோ உலகத்துல அநேக விதத்துல நமக்கு நம்முடைய சுய நோக்கம், சித்தம் அங்க இருக்கலாம். அவற்றையெல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க? பலி செலுத்தக்கூடியவங்களாக அங்க இருக்கணும். ஸோ பலி செலுத்தவங்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா, நம் கர்த்தரைப் போலவே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருக்கு எப்படி அந்த ஒரு ராஜ்யம் உரித்தாக அங்க இருந்ததோ, அதே போல அந்த ஒரு உண்மை புது சிருஷ்டிக்கும் அங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அத சொல்லிட்டு அங்க சகோதரர் சொல்றாரு, கர்த்தருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்கின்ற இந்த ஒரு நிபந்தனையை தவிர, வேறு எந்த நிபந்தனையும் தேவன் என்ன பண்றது இல்லைங்க. நம்மிடம் அங்க எதிர்பார்க்கிறது இல்ல. அப்ப இந்த ஒரு நிபந்தனையே நம்மை ராஜ்யத்திற்கு அங்க தகுதி உள்ளதாக மாற்றுமா தவிர, வேற எந்த ஒரு நிபந்தனையும் நம்மை அங்க கர்த்தரின் பக்கம் வழிநடத்தக்கூடியதாக அங்க இருக்காது அப்படின்றத நாம் நன்கு உணரக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறேன் நண்பர்களே.
ஸோ அத சொல்லிட்டு தான் அங்க வசனம் அங்க சகோதரர் சொல்றாரு. ஸோ அப்ப தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளே அங்க என்ன பண்ணலைங்க? கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் அங்க தோன்றவும் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஜனங்களுக்கு இந்த ஒரு சத்தம் எல்லாமே கேட்டிருக்குங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப எந்த அளவுக்கு அந்த ஒரு ராஜ்யத்திற்கு நாம் தகுதியாயிருக்கோம் அப்படின்றத நம்ம நன்கு உணரக்கூடியவங்களாக அங்க காணப்படலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஒருவேளை இந்த ஒரு ராஜ்யத்தின் சுதந்திரம் ஆகக்கூடிய வாய்ப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாவற்றையும் விட்டுட்டு பின்வாங்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. உண்மையாலுமே ஒரு ஜெயம் கொண்ட வகுப்பாராக தங்களுடைய குணாதிசயத்தில் நன்கு வளரக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா விதத்திலும் கர்த்தரை அங்க அன்பு கூறக்கூடியவங்களாகவும், அவருடைய வைராக்கியத்திலும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சோதனைகளிலும் அவர்கள் கடந்து வந்திருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. ஸோ இவை எந்த அளவுக்கு நாம் அங்க வந்துட்டு கடந்து வரக்கூடியவங்களாக அங்க இருக்கோம் அப்படின்றத உணரக்கூடியவங்களாக காணப்படணும். ஸோ சகோதரர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சரிங்க பிரதர். நானு உலகத்துல நல்லா வாழ்ந்துட்டு, பின்பு தன்னுடைய இறுதி தருணத்தில் என்ன பண்றேங்க? கர்த்தருக்கென்று வாழ்றேன். என்னுடைய மரண தருவாயில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் மரிக்க போறேன் அப்படின்னா, இன்று என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய உலக சிந்தனைகள், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு, நான் ஒரு ஃபுல்லி கான்செக்ரேட்டடாக மாறிர்றேன். முழுமையா நான் கர்த்தரை பின்பற்றேன் அப்படின்னா, நான் ராஜ்யத்திற்கு பாத்திரவானா? அப்படின்னா, இல்ல அப்படின்றாருங்க. அப்ப சொல்லிட்டு தான் சொல்றாரு. அப்ப முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பார்கள், அவர்கள் அர்ப்பணிப்பு முதற்கொண்டே அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு தூற்றுதலும், புடைத்தெடுத்தலும், அவருடைய குணலட்சணத்துக்கு ஏற்றதான சோதனைகளும் அங்க கடந்து வரக்கூடியதாக காணப்படும். ஸோ இதுல எல்லாம் யாரு உறுதியாக நிலைநிற்கக்கூடியவங்களாக காணப்படுறாங்களோ, அவர்களுக்கே ராஜ்யம். மாறாக நான் உலகத்துல எல்லா ஐஸ்வரியத்தையும் நான் அனுபவிச்சர்றேன். தன்னுடைய இறுதி தருவாயில என்ன பண்றேங்க? ராஜ்யத்துக்கு உண்டான குணலட்சணத்தை வளர்த்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் அங்க இல்ல அப்படின்றத அங்க சகோதரர் வலியுறுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப பாருங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும், அவருடைய பராமரிப்பும், வழிநடத்துதலும் அங்க கிடைக்கக்கூடியதாக இருக்கா அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்குங்களா? அப்படின்னா, யாருக்கு மாத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 5வது ஸ்லைடுல போடுங்க பிரதர். கர்த்தருடன் பழியின் உடன்படிக்கை செய்தவர்களுக்கு வர அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு பரீட்சையும், ஒவ்வொரு உபத்திரவமும், வாழ்க்கையின் ஒவ்வொரு கஷ்டமும் அவர்களை சோதிப்பதற்கு என்றும், அவர்கள் அன்பை பரீட்சிப்பதற்கு என்றும், அவர்களுடைய குணலட்சணங்கள் நீதியில் நிலைபெற்று வேரூன்றி அன்பில் கட்டப்பட்டு இருக்கின்றதா என்றும் பார்ப்பதற்கு என்றுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால், இந்த சிக்ஷைகள், கஷ்டங்கள், சோதனைகள் யாவற்றையும் குறித்து அது நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்து நல்ல போராட்டத்தை போராடி மேற்கொள்ள நமக்கு மாபெரும் உதவி புரியும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப வாசிச்ச பகுதியை நம்ம நன்கு கவனிச்சிருப்போம். அப்ப நம்முடைய குணலட்சணங்கள், நம்முடைய உடன்படிக்கை நாள் முதற்கொண்டு அங்க உண்மை பரிசுத்தவான்களுக்கு அந்த ஒரு சோதனையை இங்க கொடுக்கக்கூடியதாகத்தான் காணப்படுது. ஸோ அவர்கள் அவருடைய குணலட்சணத்துல அந்த ஒரு நீதியில நிலை பெற்று வேரூன்றி அன்பில் கட்டப்பட்டவர்களாக கர்த்தர் தங்களுக்கு அனுமதிக்கும் எல்லா டெஸ்டையும் என்ன பண்ணுங்க? அவர்கள் சரியாக அட்டெண்ட் பண்ணக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இது சகோதரர் சொல்ற மாரி சொல்லுவாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சிறிய சோதனைகள் மூலமாக கர்த்தர் அவருக்கான ஜனங்களை, அவர் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஜனங்களை என்ன பண்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது, அவருடைய பக்தியையும், அவருடைய அன்பையையும் அவர் சோதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் சிறிதாக காணப்பட்டாலும், அதில் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி பார்க்கும்போது, உண்மை தன்மையை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக காணப்படணும். அந்த ஒரு உண்மையான பக்தியை அவர்கள் வெளிக்காமிக்கக்கூடியவங்களாக காணப்படணும். ஸோ இது எல்லாம் ஒரு உண்மை பரிசுத்தவான்களுக்கு சாதகமானதே, வரக்கூடியதே அப்படின்றத உணர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலும் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ இதில் யார் ஜாக்கிரதை இல்லாத ஒருவேளை பின்வாங்கி போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்களோ, அவர்கள் தான் எப்படி ஆரம்பத்தில் இது கடினமான உபதேசம், இவற்றை நம்மால் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போனவங்களாக காணப்பட்டாங்களோ, அதுபோல தற்காலத்துல இந்த ஒரு புடைத்தெடுத்தல்ல பின்வாங்கி போகக்கூடிய ஜனங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன் நண்பர்களே. இப்ப பாருங்க,
இது எல்லாவற்றையும் அங்க சகோதரர் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு வேத வசனங்களை கொண்டு அங்க சொல்றாரு. நம்ம வேத வசனத்தை நாமளே வாசிச்சிடறோம். பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம் அப்படின்றத நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப பின்னாடி வரக்கூடிய அந்த ஒரு மகிமைக்கு இப்போ நமக்கு வரக்கூடிய அந்த சிறு சிறு சோதனைகளும் நமக்கு அவசியம் அப்படின்றத உணர்ந்து என்ன பண்ண அப்படின்னா அதுல சந்தோஷப்படணும் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இன்னமாக எப்படி ஒரு அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படுதோ அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அங்க என்ன பண்ணுங்க வெளியாகப்படும் பொருட்டு இவையெல்லாம் நமக்கு அவசியம் அப்படின்ற இது மாதிரியான வேத வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து நமக்கு வரக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நாம் வெற்றி பெறக்கூடியவங்களாக சோதனையும் கஷ்டத்தையும் நன்கு உணர்ந்து அவற்றை மேற்கொள்ளக்கூடியவங்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. அப்ப பாருங்க, கர்த்தரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கும் அதன் விளைவாக அந்த ஒரு ராஜ்யத்தை நன்கு நேசிக்கக்கூடிய ஜனங்களுக்கும் எப்பேற்பட்டதான அந்த ஒரு உலக சத்தம் அங்க கேட்கக்கூடியதாக இருக்கு அப்படின்ட்டு சகோதரர் அடுத்து சொல்றாரு. நீங்க 6வது ஸ்லைட் போடும்போது, கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் நேசிக்காதவர்கள், அதாவது சுயம் அல்லது வேறு சில விக்கிரகங்களுக்கு முதலிடம் கொடுத்தவர்கள், உலகம் அல்லது சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது தெய்வீக ஏற்பாட்டிற்கு விரோதமாக ஏதோ ஒரு வகையில் கலகம் செய்வார்கள். அவர்கள் கர்த்தருடைய திட்டத்தை காட்டிலும் தாங்கள் வைத்திருக்கும் சில திட்டங்களையும் கோட்பாடுகளையும் விரும்புவார்கள். அவர்களது சொந்த கோட்பாடுகளும் திட்டங்களும் ஆய்வு செய்யப்படும் போது அவைகள் பொதுவாக சுயநலம், பேராசை அல்லது பொறாமை, பகை, வைராக்கியம் போன்ற அசுத்த ஆவியின் அடிப்படையில் அமைந்திருப்பதை கண்டறிவோம். பிரியமானவர்களே, அப்ப இந்த வகையில நாம் பார்க்கும்போது அப்ப கர்த்தரை பின்பற்றக்கூடிய சீசர்கள் அநேகர் அங்க அவரோடு இருந்துட்டா கூட இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடு நேசிக்காம கர்த்தரை பின்பற்றக்கூடிய ஒரு வகுப்பாராக அங்க இருந்துட்டாங்க. இங்க நாம் நிதானிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை நாம் கர்த்தரை உண்மையாக பின்பற்றக்கூடியவங்களாக அங்க காணப்பட்ட அப்படின்னா இந்த பிரகாரம் அந்த ஒரு உலக திட்டங்களும் தேவனுக்கு விரோதமான திட்டங்களும் நம்முடைய இருதயத்தில் அங்க இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு அசுத்த ஆவியின் கோட்பாடுகளின் கீழாக வடிவமைக்கப்பட்ட ஒன்று அப்படின்றத நான் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கிறேன் அன்பானவர்களே. இங்க சகோதரர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படிப்பட்டவர்களே அன்று கர்த்தருடைய காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது கடினமான உபதேசம், இதில் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, நிலை நிற்க முடியாது அப்படின்ட்டு பிரிந்து போகக்கூடியவங்களாக அங்க இருந்தாங்க. அப்ப இப்ப நம்முடைய காலத்துல கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சத்தியத்திற்கு ஏற்ப நாம் இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா, அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வழிநடத்துதலிலும் அவருடைய வார்த்தையிலும் அவர் நம்மை எந்தெந்த விதத்திலாம் கவர்ந்து இழுக்கக்கூடியவராக இருக்காரோ அது எல்லா இழுப்புக்கும் நாம் நம்மை உட்படுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். அப்ப ஒரு உண்மை சீசர்கள் கர்த்தருடனே கூட என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கு இன்னும் முன்னேறக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. அப்ப கர்த்தரோடு நடப்பவர்களுக்கும் சில என்ன இருக்கு அப்படின்னா பொல்லாங்கனுடைய தந்திரங்கள் அவர்கள் இழுக்கக்கூடியதாகத்தான் காணப்படும். இவர்கள் ஒருபோதும் என்ன பண்றதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தந்திரங்களுக்கு தங்களை என்ன பண்றது இல்லைங்க, உட்படுத்தக்கூடியவராக அதில் விழுந்து போகக்கூடியவங்களாக இவர்கள் இருக்கிறதில்ல. மாறாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரோடு ஜெயம் கொண்டவர்களாக கர்த்தரை பின்பற்றக்கூடியவங்களாக அங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அதுதான் சகோதரர் சொல்றாரு, தற்கால வாழ்க்கையின் போது ஒரு புதுசிருஷ்டிக்கு என்னெல்லாம் வருங்க, ஒரு தற்கால வாழ்க்கையில் ஒரு புதுசிருஷ்டிக்கு எப்பேற்பட்ட சோதனைகள்லாம் கடந்து வருங்க. சரிங்க, ஒரு சோதனை நமக்கு வருதுன்னா எதுக்கு வருங்க? நம்முடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம வளர்த்திருக்கோம் அப்படின்ட்டு வரலாம். வேறங்க, பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அங்க சகோதரர் சொல்லும்போது அதாவது நம்முடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்றோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வகையில் கர்த்தர் நம்மை சோதிக்கக்கூடியவராக அங்க காணப்படுவார். அதே போல இந்த ஒரு இடுக்கமான வழியில் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய பாதையில்
முன்னேறக்கூடியவங்களாக காணப்படுறோம் அப்படின்ற அந்த ஒரு சோதனை நம்முடைய ஜீவியத்தில் அங்க கடந்து வரலாம். அடுத்தது, ஒருவேளை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விட்டு நம்ம கடந்து போவதற்கு ஏதுவான சில சிட்சைகள் நமக்கு அனுமதிக்கப்படும்போது, அந்த ஒரு சிட்சையில் நாம் எந்த அளவுக்கு ராஜ்யத்தின் தன்மைகளை, குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக காணப்படுறோம் அப்படின்ற அந்த ஒரு சோதனை நமக்கு கடந்து வரலாம். ஸோ இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க? நான் பாத்திரவான், இந்த ஒரு பாதையில் நடப்பதற்கு நான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய உண்மையான சத்தத்திற்கு அங்க செவி சாய்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப பாருங்க, ஒரு உண்மையான சீசருடைய பதில் எப்படியாக அங்க காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சகோதரர் சொல்றாருன்னா, அப்ப தொடர்ந்து கர்த்தரை நோக்கி முன்னேறக்கூடிய சீசர்கள் பொதுவான தங்களுடைய குணலட்சணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருக்கு பிரியமானதாகவும், அதேபோல அவருடைய வாக்குத்தத்தத்தை தங்களுடைய இருதயத்தில் முழுமையாக, உண்மையாக பெற்றிருக்கக்கூடியவர்களாகவும், அதேபோல என்ன ஒரு அவமானம், தங்களுடைய சுயத்தை வெறுக்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதில் முன்னேறக்கூடியவங்களாகவும் அங்க காணப்படுவாங்க. அதேபோல தங்களுடைய ஜீவியத்தில் அவர்களை வழிவிலக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் இவர்கள் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய வார்த்தையையே நோக்கி அங்க காத்திருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அப்ப இவர்களே சொல்லுவாங்களாம், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தை உங்களிடத்தில் உண்டே அப்படின்ட்டு அங்க கர்த்தரை நோக்கி சொல்லக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அப்ப பாருங்க, வேறு எங்கே போவோம் அப்படின்னா, அது என்ன அர்த்தங்க? பேதுரு சொல்றாருல்ல, நாங்க வேற எங்கே போவோம் அப்படின்னா, வேற எங்க போவாங்க? பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப சகோதரர் சொல்றாரு, ஸோ வேற எங்கே போவோம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு சகோதரர் சொல்றாரு, ஸோ இவர்கள் கர்த்தரை விட்டும் பின்வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்கு செவிசாய்த்து அவருடைய அடிச்சூட்டை பின்பற்றக்கூடிய ஒரு வகுப்பாராக அங்க காணப்பட்டாங்க. ஸோ அப்ப இவர்கள் தரப்பிலிருந்து இவர்கள் பின்வாங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் கெட்டுப் போவதற்கு பின்வாங்கக்கூடியவர்களாக, கெட்டுப்போக பின்வாங்கக்கூடியவர்களாக. அப்ப பாருங்க, ஒரு உண்மை பரிசுத்தவான் கர்த்தரை இதுவரைக்கும் சரியாக பின்பற்றிட்டு, தங்களுடைய இறுதி தருணத்தில் அவரை விட்டு பின்வாங்குறாங்க அப்படின்னா, அவர்கள் பாருங்க 2ஆம் மரணத்திற்கே அவர்கள் பின்வாங்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. அதுதான், வேறு எங்கே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தை உங்களிடத்தில் உண்டே. ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்துட்டோம். இப்ப நாங்க எங்கே போவோம்? வேற எங்க போவோம் அப்படின்னா, எங்கேயும் போ முடியாதுங்க. கர்த்தரை நோக்கித்தான் நாம் கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்பட முடியும். ஒருவேளை அந்த ஒரு உண்மை பரிசுத்தவான்களாக வாழ்ந்துட்டு நாம் பின்வாங்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டோம் அப்படின்னா, நம்முடைய பின்வாங்குதல் அது 2ஆம் மரணத்துக்கு ஏதுவாக அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அப்ப பாருங்க, கர்த்தர் எந்த அளவுக்கு ராஜ்யத்தில் நமக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடியவங்களாக காணப்படுறாரோ, அந்த அளவுக்கு இந்த ஒரு உலகத்துல மாம்சத்துக்கு ஏதுவான வாக்குறுதியும் சாத்தான் என்ன பண்றாருங்க? நமக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காருங்க? கர்த்தர் எந்த அளவுக்கு நமக்கு வாக்குத்தத்தத்தையும், வாக்குறுதியும் குடுத்து, ராஜ்யத்திற்கு நம்மளை தகுதிப்படுத்துறாரோ, ஆயத்தப்படுத்துறாரோ, அந்த அளவுக்கு இந்த ஒரு உலகத்துல சாத்தானும் நமக்கு வாக்குறுதி குடுத்திருக்கிறாரு. என்ன வாக்குறுதி குடுத்திருக்காருங்க? நான் கேட்கறது புரியலன்னு நெனைக்கிறேன். உலகத்த எல்லாம் உங்களுக்கு தரேன். பிரியமானவர்களே, சகோதரர் சொல்றாரு, இந்த ஒரு உலகம், மாம்சம், சாத்தான் ஆகியவற்றின் அழைப்பை கேட்டு, அவருக்கு பின் சொல்லக்கூடியவங்களுக்கு அநேக பொய்யான வாக்குறுதிகளை சாத்தான் என்ன பண்றாருங்க? கொடுத்திருக்காரு. இந்த ஒரு பொய்யான வாக்குறுதி எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர்களை மரணத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கே தவிர, ஜீவனுக்கு ஏதுவாக வழிநடத்தக்கூடிய ஒன்றாக அது இல்ல அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப யார் ஒருவர் கர்த்தருடைய அழைப்பிலும், அவருடைய நீதியிலும், அவருடைய நியாயத்திலும் மாத்திரமே வழிநடத்தக்கூடியவங்களாக, அதை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவங்களாக காணப்படுறாங்களோ, அவர்களுக்கே அந்த ஒரு நீதியின் வெகுமதி அங்க காணப்படக்கூடியதாக இருக்கு. மாறாக சாத்தானுடைய அந்த ஒரு வாக்குறுதிக்கு நம்ம செவிசாய்த்தோம் அப்படின்னா, அதனுடைய இறுதி முடிவு மரணமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத நாம் நன்கு அறிந்திருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, எப்பேற்பட்ட ஜனங்கள் இப்பேற்பட்டதான வாக்குறுதிக்கு அங்க செவிசாய்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
ஸோ நாங்க கர்த்தரை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் தங்களுடைய உலக நாட்டங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக காணப்படுறாங்களோ, அவர்கள் சாத்தானுடைய வெறுமனே செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாக்குறுதிக்கு தங்களுடைய செவியை சாய்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்றத நாம் அங்க உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப பாருங்க, ஒரு உண்மை சிருஷ்டிக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஊழியத்தை தவிர வேற எந்த ஊழியத்திலும் அவர்கள் ஈடுபடுவதோ அல்லது சிந்திப்பதோ அவர்களுக்கு ஒருபோதும் ஜீவனை தரக்கூடிய ஒன்றாக அங்கு இருக்காது. மற்ற எல்லாமே ஒரு தற்காலிக ஜீவனை அங்க கொடுக்கக்கூடியதாக, வெறுமனே சாத்தான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அப்படின்றத இவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப நம்ம நன்கு சிந்திக்கணும். ஒருவேளை அந்த ஒரு வெறுமனே கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில நம்ம செவிசாய்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஜீவன் நம்முடைய ஜீவன் மரணத்துக்கு நேராக அங்க கடந்து செல்லும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நம்ம இறுதி ஸ்லைடு வாசிச்சு முடிக்கலாம் பாருங்க. ஸ்லைடு 7 போடலாம். முதலாம் அறுவடையில் பெரும்பாலானோர் உணர முடியாத எஜமானின் போதனைகளில் உள்ள ஒரு அர்த்தத்தை உண்மையுள்ள சீடர்கள் உணர்ந்து கொண்டது போல, இப்போதும் இரண்டாம் வருகையில் அவருடைய வார்த்தைகளில் விலையேற பெற்ற தன்மையும் அர்த்தமும் வல்லமையும் இருக்கிறது என்று அவரோடு இருதய ஐக்கியம் கொண்டவர்களுக்கு மாத்திரம் தெரியுமே என்று மற்றவர்களுக்கு தெரியாது. ஆகையால் முதலாம் வருகையின் போது நடந்தது போலவே இப்பொழுதும் சிலர் இடரில் பின்வாங்கி போகிறார்கள். அதே சமயம் அவர் ஏற்ற வேலை போஜனமாக அளிக்கிற தற்கால சத்தியத்தின் மூலமாய் வேறு சிலர் முன் எப்போதையும் விட கர்த்தரிடத்தில் அதிகமாக இழுக்கப்படுகிறார்கள். இந்த அறுவடையின் முடிவை நோக்கி நாம் முன்னேறும் போது வழி இன்னும் நெருக்கமானதாகவும் கடினமானதாகவும் மாறினாலும், இடறுவதற்கேதுவான போக்குகள் அதிகமானாலும் கூட நாம் ஆச்சரியப்பட மாட்டோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப கடைசியாக வாசிச்ச இந்த ஒரு எச்சரிப்பை நம்ம நன்கு கவனிக்கக்கூடியவங்களா காணப்படுவோம். அப்ப முதலாம் அறுவடையில் எப்படி பெரும்பாலானோராக கர்த்தரோடு இருந்துட்டா கூட அங்க இடறி போவதற்கு ஏதுவான காரியங்கள் அங்க நடந்ததோ, அதே போல இந்த ஒரு இறுதி தருணத்திலும் நம்முடைய காலத்திலும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் இடறுவதற்கு ஏதுவான அநேக வழிகள் அங்க இருக்கக்கூடியதாகத்தான் காணப்படும். ஒருவேளை நம் கர்த்தரோடு கூட ஒரு உண்மையான இருதய ஐக்கியம், அதே போல அவரோடு கூட நெருங்கி இருக்கக்கூடிய ஜீவியம் நம்மிடம் அங்கு காணப்பட்டது அப்படின்னா, இந்த ஒரு இடறுதலில் எல்லாம் இருந்து நாம் கர்த்தருக்கு நேராக வழிநடத்தப்படக்கூடியவங்களாக இருப்போம். மாறாக உலகத்தின் பால் நாம் ஈர்க்கப்பட்ட அப்படின்னா, இந்த ஒரு ஏற்றகால சத்தியங்களும் ஏற்றகால வழிநடத்துதலும் நமக்கு இல்லாமல் கடந்து போகும் அப்படின்றத நம்ம அங்க நன்கு உணரக்கூடியவங்களாக அங்க காணப்படும் அன்பானவர்களே. ஸோ அதே போல அங்க இறுதியாக சொல்லும்போது, நம்முடைய வழி நம்முடைய நாட்கள்ல நெருக்கமானது தான், கடினமானது தான். ஸோ இவை எல்லாவற்றிலும் இருந்து என்ன பண்ணுங்க, நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. ஸோ இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு உண்மை மெய்ப்பினுடைய சத்தத்திற்கு ஏற்ப நம்முடைய வழிநடத்தலை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்க சீர்பொருந்த செய்யக்கூடியவங்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு பார்க்கிற அன்பாங்களே. ஸோ அப்ப பாருங்க, இவ்வளவற்றையும் நம்ம கேட்டிருக்கோம். கர்த்தரோடு கூட அந்த ஒரு நெருக்கம், அந்த ஒரு ஐக்கியம் நம்மிடம் அங்கு கடந்து வரக்கூடியதாக இருந்தது. ஸோ இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் பின்வாங்க போகக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டு அப்படின்னா, அது எவற்றை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய பூரண அன்பில் நம்மை வழிநடத்தாது. அது ஒரு சுய அன்பு, உலக அன்பு, உலக பெருமை, உலக பேராசை, மூடத்தனம் இவற்றிற்கெல்லாம் நம்மை அங்க வழிநடத்தக்கூடியதாக இருந்து, நம்மை முற்றிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ மாறாக அந்த ஒரு நித்திய ஜீவ வசனங்களுக்கு ஏற்ப அந்த ஒரு வழிநடத்துதலை நம்ம பெற மாட்டோம் அப்படின்றத நமக்கு எச்சரிப்பாக அங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. இப்ப பாருங்க, ஒரு உண்மை கொடியாக நம்ம கர்த்தரிடத்துல நெருங்கி இருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னா, அவர் சுத்தம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுக்கணும், கனி கொடுக்கணும். ஸோ அப்படி ஒப்பு கொடுத்து கனி கொடுக்கும்போது தான் மேலும் அவர் என்ன பண்ணுவாருங்க, நம்மை பராமரித்து அங்க சுத்தம் செய்யக்கூடியவராக காணப்படுவாரு. ஒருவேளை நம்ம அதில் விலகிக் கொண்டோம் அப்படின்னா, அவருடைய பராமரிப்பும் சுத்திகரித்தலும் நம்மை நோக்கி கடந்து வராது அப்படின்னு நான் பார்க்கிறேன் நண்பர்களே. ஸோ வரக்கூடிய காலங்களிலும் தேவன் நம்மளை வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு பராமரிப்பில், சுத்திகரிப்பில் முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுக்க தேவன் தாமே நம்மை யாவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.